ஏர் ஹோஸ்டஸாக ஆகணும்னு நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. பட் அவ்வளோ ஈஸியாலாம் வேலை கிடைச்சிடாது. ஏன்னா இன்டர்வியூவில் கலந்துக்கிற 200 பேரில் வெறும் 2 பேர் தான் இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏர் ஹோஸ்டஸாக ஆகுறத விட ஏர் ஹோஸ்டஸாக இருக்கிறது தாங்க ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவங்க எப்போவுமே ரொம்ப பணிவோடு நடந்துக்கணும், நிறைய சிரிக்கணும், அப்புறம் அழகாக இருக்கணும். இதில் பெரிய கஷ்டமே என்னன்னா அவங்க ஏர் ஹோஸ்டஸாக இருக்கிற வரைக்கும் அந்த அழகை மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தாலும் ஏன் நிறைய பேர் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க, அண்ட் தென் உலகத்தை சுற்றி பார்க்கலாம். பட் இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக இந்த பல்லில் கம்பி கட்டுறது, ஹெட்ஃபோன் மாட்டுறது, முடிக்கு பர்பிள் கலர் ட்ரை அடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, சூவிங் கம் எழுறது, அப்புறம் இந்த மூக்கணுன்றது, இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹெவி பெர்ஃப்யூம்ஸ். ஏர் ஹோஸ்டஸ் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கணும். நிறைய பேர் வேர்வை ஸ்மெல் வராமல் இருக்க பாடி ஸ்ப்ரே இல்லைனா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏர் ஹோஸ்டஸ் யாரும் ஹெவியான பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ளைட்டில் பெர்ஃப்யூம் ஸ்மெல் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு எல்லாரும் ட்ராவல் பண்ணுவாங்க. சில பேருக்கு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தாலே தலைவலிக்கும். ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு எந்த விதமான டிஸ்டர்பும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஏர் ஹோஸ்டஸ் ஹெவி பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண தடை போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப லைட்டான பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இயர் பிளக்ஸ். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாவே பல சத்தங்கள் வந்துட்டு தான் இருக்கும். பட் ஃப்ளைட்டில் மேக்ஸிமம் அமைதியாக தாங்க இருக்கும். இருந்தாலும் சின்ன பசங்க பேசுறது, அப்புறம் குழந்தைங்க அலற சத்தங்கள், இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னா ஒன்று காதில் பஞ்சு வச்சுக்கணும், இல்லைனா ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்கணும். பட் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இது ரெண்டையுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ளைட்டில் பல சத்தங்களோட சேர்ந்து எமர்ஜென்சி அலர்ட்ஸும், பேசஞ்சர்ஸ் எதுவும் வேணும்னா கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் காதில் எதுவும் மாட்டிக்கிட்டு உட்காந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் ஏர் ஹோஸ்டஸ் இயர் பிளக் யூஸ் பண்ண தடை போட்டிருக்காங்க. ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் பேகை மேலே ரேக்கில் வைக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நாமளே ஹைட் கம்மியாக இருக்கும்னு தான் அவங்கள கூப்பிட்றோம். அவங்களும் ஹைட் கம்மியாக இருந்தால் அவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஸோ தட்ஸ் வை ஏர் ஹோஸ்டஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. டோன்ட் வியர் ஜுவல்ஸ். மேக்ஸிமம் ஏர் ஹோஸ்டஸ்னால் பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்களுக்கு ஜுவல்ஸ் போட்டுக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். பட் நீங்கள் ஏர் ஹோஸ்டஸாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக ஜுவல்ஸே போடக்கூடாது. அதுவும் இந்த நாக்கில் குத்திக்கிறது, மூக்கில் டிசைனாக போட்டுக்கிறது, காதில் பெரிய வளையல் மாதிரி போட்டுக்கிறது, அப்புறம் கையில் எல்லா விரல்களையும் ரிங்ஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான ஜுவல்ஸ்லாம் அவங்க போடவே கூடாது. அதுக்குன்னு ஜுவல்ஸே போடக்கூடாதுன்னு இல்லைங்க. 2 ரிங்கு போட்டுக்கலாம், அப்புறம் காதில் சின்ன கம்மல் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நோ டிப்ஸ். ரெஸ்டாரண்ட்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸ்க்கு எதுவும் டிப்ஸ் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. என்னப்பா இது, பேசஞ்சர்ஸ் எது கேட்டாலும் ரொம்ப பணிவோட மரியாதையோட சிரிச்சுட்டே பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணுங்கள். பட் காசு கொடுக்காம மரியாதையோட தேங்க்ஸ்னு சொன்னால் போதும். ஏன்னா ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்கள மட்டும்தான் கவனிக்க வேண்டி வரும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஏர் ஹோஸ்டஸ் டிப்ஸ் வாங்க தடை போட்டிருக்காங்க. பிகாஸ் ஃப்ளைட்டில் எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களுக்கு ஒன்று தான். நோ ஸ்லீப். ஃப்ளைட்டில் போகும்போது டயர்டாக இருந்தால் மேக்ஸிமம் எல்லோரும் தூங்கிடுவோம். பட் நாம் எல்லோரும் தூங்கினாலும் ஏர் ஹோஸ்டஸ் தூங்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தான் அது ட்ராவல், பட் அவங்களுக்கு அது டியூட்டி டைம். ஸோ டியூட்டி டைமில் யாரும் தூங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது லாங் ட்ராவல் ஃப்ளைட்லையும் தூங்க மாட்டாங்களா? இல்லை, லாங் ட்ராவல் அப்போ அவங்களுக்கு ஷிஃப்ட் பிரிச்சுருப்பாங்க. அவங்க ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க தூங்கிக்கலாம். பட் பேசஞ்சர்ஸ்க்கு முன்னாடி அவங்க தூங்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு கேபின் இருக்கும், அங்கே போய் தான் தூங்கணும். நோ மேக்கப். பெண்களுக்கு மேக்கப் போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் கலராக லிப்ஸ்டிக்ஸு, கன்னத்தில் ரோஸ் பவுட்ரு, ஐலைனரு, இதெல்லாம் போட்டுக்க நிறைய பேர் விரும்புவாங்க. பட் நீங்கள் ஏர் ஹோஸ்டஸாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏர் ஹோஸ்டஸ் மேக்கப் இல்லாமல் நேச்சுரல் பியூட்டியாக தான் இருக்கணும். நார்மலாக மேக்கப் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். பட் லிப்ஸ்டிக்லேயும் சில கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
அப்புறம் நெயில்ஸை ஷார்ட்டாக கட் பண்ணி நீட்டான கலரில் தான் நெயில் பாலிஷ் போடணும். இந்த நகத்தை பேய் மாதிரி வளர்த்துக்கிட்டு ரொம்ப டார்க் கலர்லலாம் நெயில் பாலிஷ் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த லூஸ் ஹேர் விட்டுட்டுலாம் வரக்கூடாது. ஒன்று முடியை நல்லா சுற்றி கொண்டை போடணும், இல்லைனா போனிடெயில் போட்டுக்கலாம். முடியல எந்த விதமான ஸ்டைலும் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நேச்சுரலாகவும் இருக்கணும். முக்கியமான விஷயம், பார்க்க நேச்சுரலாக இருக்கணும். இந்த ஹேர் கலரிங்லாம் பண்ணக்கூடாது. நோ பியர்டு. என்னடா பொண்ணுங்களுக்குலாம் எப்படா தாடி வளரும்? ஐயோ, இந்த ரூல் பெண்களுக்கு இல்லைங்க, ஆண்களுக்கு தான். ஆமாங்க, ஃப்ளைட்டில் மேல் ஏர் ஹோஸ்டஸும் இருக்காங்க. ஆண்கள் பெரிய பெரிய மீசை தாடிலாம் வளர்க்கக்கூடாது. ஒன்று க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்ந்து இந்த மூக்கில் காதில் இருக்கிற முடியெல்லாம் க்ளீனாக ட்ரிம் பண்ணிடணும். அவங்க யூனிஃபார்மில் இல்லாதப்போ எப்படி வேணால் இருந்துக்கலாம், பட் யூனிஃபார்மில் இருக்கும்போது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். குட் லுக்கிங். ஏர் ஹோஸ்டஸ் ஃப்ளைட்டில் எப்போவுமே நேராக டீசெண்டாக நிற்கணும். இந்த கூன் விளைஞ்சு நிற்கிறது, பாக்கெட்டில் கை வச்சு நிற்கிறது, அப்புறம் கை கட்டி நிற்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக நிற்கணும். ஏன்னா யூனிஃபார்ம் சுருங்காமல் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ ஏங்க, அவங்க நடக்கும்போது கூட டீசெண்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஏர் ஹோஸ்டஸ் ட்ரைனிங்கில் கேட் வாக் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நடக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, எப்படி சிரிக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் அவங்க ஜாப்க்கு வர்றதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுங்கள். நோ ஃப்ரீ ஃப்ளைட்ஸ். ஏர் ஹோஸ்டஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண அலௌட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது. அதாவது அவங்க ஒரு சூட்கேஸ் இல்லைனா ஒரு பேக் மட்டும் கொண்டு போக தான் அவங்களுக்கு அலௌட் இருக்குது. போகும்போது ஒரு பேக்கில் கொண்டு போயிட்டு வரும்போது 2 பேக்கில் கொண்டு வந்தால் மாட்டிப்பாங்க. ஸோ அவங்களோட அதிகாரத்தை எந்த காரணத்துக்காகவும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏர் ஹோஸ்டஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ் நிறைய கண்டிஷன் போட்டாலும் அவங்க அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து பார்க்க அவங்க ரூல்ஸ்லாம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை தானே ரூல்ஸாக போட்டிருக்காங்க. பொலைட்டாக பேசணும், பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, மரியாதையாக நடந்துக்கணும், ஃப்ரெண்ட்லியாக பேசணும், பப்ளிக் பிளேஸில் டீசெண்டாக நடந்துக்கணும், அப்புறம் நல்லா சிரிக்கணும். பட் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன் வித் அஸ். பை பாய்.